தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இந்த ஒரு கீரை. இந்த கீரை பேர் கொஞ்சம் ஞாபகம் உள்ள மறதியாக இருக்குது. டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு இடத்துல பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இந்த கீரை எடுக்கிறதுக்கு. இது அருமையான கீரை, சமைச்சு சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்கெல்லாம் அது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதில் லைட்டாக புளிப்புத்தன்மையும் இருக்கும். இந்த கீரையில் லைட்டாக புளிப்புத்தன்மையும் இருக்கும். அருமையாக இந்த இடத்துல வச்சு வளர்த்துருக்காங்க. ஒரு கடை ஓரமாக இப்படி வச்சு வளர்த்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது இந்த கீரை. பாருங்கள், இது பருப்பு போட்டு செய்யலாம், சட்னி செய்யலாம். சும்மா லைட்டாக வதக்கி சட்னி செய்யலாம், பருப்பு போட்டு செய்யலாம், சும்மாவும் பொரியல் பண்ணலாம். இதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. இந்த கீரையில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. இந்த கீரை டக்குன்னு பார்த்தோன்னே பேர் வரல. கிராமத்து சைடு நிறையா கிடைக்கும் இந்த கீரை. இது இப்போ டக்குன்னு பேர் வரல. இப்போ பார்க்கவும் மறதியாக இருக்குது. அருமையான இந்த கீரை இந்த இடத்துல வச்சு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது கிடச்சா சாப்பிட்லாம். இது கடையிலலாம் விற்காது. இந்த தண்ணி, வாய்க்கால் தண்ணி ஓரத்தில் எல்லாம் நிறையா கிடைக்கும். கிராமத்துக்கெல்லாம் நிறையா கிடைக்கும் இந்த கீரை. தமிழில் கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடிய கீரை தான் இது. இந்த கீரை கண்டிப்பாக சாப்பிடலாம். கடையில் கிடைக்காது. கிராமத்துக்கெல்லாம் நிறையா கிடைக்கும் இந்த கீரை. குளத்து ஓரம், தண்ணி கரையில் ஓரமாக கிடக்கும்.